நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, இந்த புதிய வருடத்திலே தேவன் கொடுத்த பிரதான கிருபைகளுக்காக அவருக்கு துதி சோஸ்திரங்களை செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதனுடைய நிகழ்வுகளை நாம் இந்த காலத்திலே சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு அழகான பாடல், ஐஎம்எஸ் மிஷனரி ஊழியத்தில் பாடப்பட்ட பாடலின் ஒரு சில வரிகளை மட்டும் நான் உங்களோடு கூட பாட ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் இயேசு வருவார், ஒரே ஒரு கேள்வியை கேட்பார். ஒரு நாள் இயேசு வருவார், ஒரே ஒரு கேள்வியை கேட்பார். உனக்காய் மரித்தேனே, நீ எனக்காய் என்ன செய்தாய்? உனக்காய் மரித்தேனே, நீ எனக்காய் என்ன செய்தாய்? தேவன் வெகு விரைவிலே வரப்போகிறார். அவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டவர்களாய் இருந்து அவருடைய வருகையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் முன்னே வைக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட வசனமாக நான் பார்த்து உங்களிடத்திலே கேட்கிறேன். எஜமான் என்பது யார்? இந்த இடத்திலே எஜமான் என்பது யார்? அதே சமயத்திலே ஊழியக்காரர் என்பது யார்? எஜமான் என்பது நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. ஊழியக்காரர் என்பது நாம் எல்லோரும். வெகு காலம் ஆன பின்பு என்று நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு எழுதின சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பணும். எனக்கு அருமையான ஒரு நண்பன் உண்டு. நான் கல்லூரியிலே படிக்கும் பொழுது, நான் 3rd இயர் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக என்னுடைய ரூமில் வந்து ஹாஸ்டல்லே தங்கியிருந்த ஒரு அருமை இந்து சகோதரர், ஜெகதீஷ் என்ன பேர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த அன்பு சகோதரர் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வருகையை குறித்து, அவனுடைய ஊழியம் என்னவென்று கேட்டால் பிரதிகளை கொடுப்பது, ஆண்டவரை பற்றி சொல்வது. ஆனால் அவன் விருத்தாச்சலத்தில் ட்ரெயினில் ஏறி விழுப்புரத்துக்கு போவான். ஏன்னா அவன் ஊர் விழுப்புரத்திலேருந்து விருத்தாச்சலம் அந்த இடைப்பட்ட பகுதியிலே ட்ரெயினில் பயணிக்கிற அவ்வளோ பேருக்கும் தொட்டு பிரதிகளை கொடுத்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவான். அப்படிப்பட்ட அந்த மகன் ஒரு நாள் இவன் இப்படியே சொல்கிறதை பார்த்து ஒரு சகோதரி இவனை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும், இவனை சொல்ல வேண்டும், இவனை வாய் திறந்து பேசப்படக்கூடாது என்ற வைராக்கியத்திலே அவனோடு கூட சிலர் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து இவன் வந்து சத்தமாக வேதாகமத்தையும் தன்னுடைய மார்பிலை சாய்த்து கொண்டு, மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லவும் அந்த சகோதரி தன் கையில் வைத்திருந்த கைப்பையை எடுத்து அவனுடைய கன்னத்தில் 2 பகுதியிலையும் கடுமையாக அடித்து விட்டான். அவன் சற்று நிலை குலைந்து போனான். ஏன்னா இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவன் சந்தித்ததே கிடையாது. ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்காக எவ்வளவு பாடுகளை சுமந்தார் என்று நினைத்து கொண்டு கண்ணீர் வடித்தவனாக தலை குனிந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அவன் உடனே நிமிர்ந்து, இயேசு அன்பாயிருக்கிறார், உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவோம். ஏய், மரியாதை வாயை அடக்கிறியா? இன்னும் உனக்கு வேணுமா?
அப்படின்னு இவன் அந்த பொண்ணு திரும்பவும் சொல்லுகிறது. இவனுக்கு என்ன செய்வதென்று சொல்லவில்லை. அந்த நேரத்திலே அவள் அருகாமையில் இருந்த ஒரு 10 வயது மதிக்கத்தக்க சிறுவன் எழுது, எம்மா அவர் பேசலை, இயேசு பேசுகிறாருமா, அவர் பேசலை, இயேசு பேசுகிறாருமா அப்படின்னு சொல்லவும் இவள் நிலையில் குலைந்து அவனுடைய காலிலே விழுந்து விட்டான். என்ன காரணம் தெரியுமா? அந்த 10 வயது சிறுவன் பிறந்ததிலிருந்து ஊமையாக இருந்தவர். இந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த சிறுவனுக்கு பேசக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்து அவன் பேசின உடனே இந்த மகள் தன்னை அப்படியே அறியாமல் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டாள். இந்த நிகழ்வுகளை அவள் வீடியோ எடுத்து வெளியிலே போய் நான் தண்டித்து விட்டேன், இனிமேல் இயேசுவை பற்றி இந்த வண்டியில் அவன் சொல்ல மாட்டான் என்று வெளியிலே பேச வேண்டும் என்று நினைத்த அந்த சகோதரியை ஆண்டவர் எவ்விதமாக தொட்டுவிட்டார். இயேசுவானவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று அந்த வார்த்தையை இந்த பிறருக்கும் சொல்லக்கூடிய மகளாக அவளை மாற்றிவிட்டார். அவள் கொண்டு வந்து அவளோடு கூட எடுத்த அந்த வீடியோவை நான் பார்த்தேன். நானே சற்று அதிர்ந்து போனேன். நாம் இயேசுவுக்காக, இயேசுவின் வருகைக்காக என்ன செய்கிறோம்? இன்று புற மதத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு அன்பு சகோதரன், அவருக்காக அறைபட்டு, அவருக்காக அவன் கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறான். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருக்காக என்ன செய்கிறோம்? அவர் வரும்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், முதலிலே அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் வரும்போது நாம் வெட்கப்பட்டு தலை குனியாதபடிக்கு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவர் வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், அழகாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய அன்பில் நிலைத்திருக்கமானால் அவரை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்திலே நான் அன்பு பாராட்ட வேண்டும். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அன்பே பிரதானம். உலகத்திலே அன்பை விட உயர்ந்த ஒரு சக்தி எதுவுமே கிடையாது. அன்பினாலே யாரை வேண்டுமானாலும் நாம் மாற்றிவிடலாம், எப்படிப்பட்ட காரியங்களையும் செய்துவிடலாம். அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். இவ்விதமாக சொல்கிறது. நாம் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நிலைத்திருக்கும் இருப்போமானால் ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்கொள்ள நிச்சயமாக அவரை முகமுகமாய் சந்திக்க நம்மை தேவன் பலப்படுத்துவார், வழிநடத்துவார். ஆனால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? வேதாகமம் என்ன சொல்கிறது? அவருடைய வருகைக்காக நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? பரிசுத்தமாக காத்திருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் விதமாக கூடுகிறது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எந்தவித குற்றமும் இல்லாதவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக அவர் வெளிப்படும் போது நாம் காத்திருந்தோமானால் நம்முடைய கர்த்தராய் இயேசு நம்மை கைவிட மாட்டார். அவரை நாம் அவருடைய வருகையின் போது நாம் அவரை வரவேற்க தக்கவர்களாக இருப்போம். வேதாகமத்திலே 2 பேதுரு 3:12 விதமாக சொல்கிறது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு ஆவலோடே காத்திருங்கள். சீக்கிரமாய் வரும்படிக்கு ஆவலோடே காத்திருங்கள். நாம் ஆவலோடே காத்திருக்கிறோமா? அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய முகமுகமாய் தரிசிக்க நாம் என்ன செய்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகையின் காலத்திலே அவரை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறோமா? இமில் ஜெபசிங் அண்ணன் ஊழியத்திலே ஒடிசா மாநிலத்திலே அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள். நான் பொங்கல் தினத்தன்று குடும்பமாக நாங்கள் ஒடிசா மாநிலத்தில் இருந்தோம். அங்கே அவர் கட்டிய ஆலயங்களை எல்லாம் பார்த்தோம். ஆண்டவர் எவ்வளவு மகிமையுள்ளவர்! அவருக்காக அவர் செய்ததை போல் நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது
எங்கள் திருச்சபையிலே எங்கள் ஆலயத்திலே வந்து ஒரு சுவிசேஷகர் ஒரு பாடலை பாடினார். இமில் ஜெபசிங்கண்ணன் பாடின பாட்டு, கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெருநாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை, வாக்குமாறா வேதம் கோரும் வார்த்தையாவும் நிறைவேறும், நான் ஆடி மிக பாடி என் நேசருடச் சேர்வேன், அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் சபையில் நான் இந்த பாடலை பாடியது போல் ஒரு சபையிலே நான் ஊழியத்திற்கு சென்றிருக்கும் போது இந்த பாடலை பாடினேன். 2020ஆம் வருஷத்தில் ஆலய ஆராதனை முடிந்தவுடனே 2 பெரியவங்க என்கிட்ட வந்தாங்க. என்னையா நீ பாடுற, இது ஒரு பாட்டுன்னு பாடுற, போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லையா? போக்குவரத்து எப்படியா நிற்கும்? இன்றைக்கி வீட்டுக்கு வீடு ஸ்கூட்டியை வச்சுருக்கிறான், பைக்கை வச்சுருக்கான், காரை வச்சுருக்கிறான், எப்படி போக்குவரத்து நிற்கும்? நீ என்ன பாடுற, இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நான் ஒரு நிமிடம் சற்று நிலை குலைந்து போனேன். என்ன கேட்டால், ஆண்டவருடைய வருகையிலே இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி எம்எல்ஏ பாடியிருக்கிறாங்க, இதெல்லாம் முன்னடையாளங்களாக இருக்குன்னு பாடியிருக்கிறாங்க. அவங்க ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவர் சொன்னதை மட்டும்தான் அவங்க பாடலாக பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சற்று யோசனை. பொறுமையாக இருங்க, நான் அடுத்த முறை வரும்போது உங்களிடத்தில் இதற்கான பதிலை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஆலயத்தில் செய்தியை முடித்து விட்டு கடந்து சென்றேன் என்று சொன்ன அந்த நண்பர் சொன்னார், ஒரு வாரத்திற்குள்ளே கொரோனா, ஆலயங்களெல்லாம் அடைக்கப்பட்டது, பள்ளிகளெல்லாம் மூடப்பட்டது, போக்குவரத்து தடை செய்யப்பட்டது, எங்கேயுமே யாரும் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எவ்வளோ மகிமையான ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஒரு 1.5 வருடம் கழித்து மறுபடியும் அந்த ஆலயத்துக்கு போனேன். அதே 2 பெரியவங்க வந்து, நாங்கள் தப்பாக அவங்ககிட்ட பேசிட்டோம், தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் செய்தி கொடுத்து போன 2 நாட்களிலே போக்குவரத்து யாவும் முடக்கப்பட்டு அவர் சொன்னது போல் நிலைமை மாறிவிட்டது. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் வருவார், ஒரு வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணும், நீங்கள் அழகான செய்தி கொடுத்தீங்க, நாங்கள் நம்மளை கோபப்படுத்தி விட்டோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. பார்த்தோமானால் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2-3 முறை சொல்கிறார். ஏன்னா தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு ஆவலோடு காத்திருங்கள், புதிய வானம் புதிய பூமி உண்டாக காத்திருப்போம்னு சொல்லி வேதாகமத்தில் நான் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நீங்கள் காத்திருங்கள் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஏன்னா வெளிப்படுத்தல் 2:7 சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படும். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்காக கிரையின்படி நான் அவன் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது சொல்லி. ஆண்டவர் வரும்போது நாம் செய்த கிரியைகளுக்கு, நாம் செய்த உலகத்திலே நாம் செய்த காரியங்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அதுதான் நான் முதலாவதாக உங்கள் இடத்துல சொன்ன அந்த வசனத்திலே, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்திலே கணக்கு கேட்பான். ஆண்டவர் நம்மிடத்திலே வந்து அவர் வருகையின் நாளிலே நம்மிடத்திலே கணக்கு கேட்கப் போகிறார், கணக்கு கேட்கப் போகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருப்பவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் சொல்லப்படும். அவருடைய வருகையின் நாளிலே நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் கணக்கு கேட்பார். ஏன்னா தாமதிக்கிறான்னு சொல்லி நம்மளாம் நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஒரு நீடிய பொறுமையோடு கூட நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அவருடைய வருகையிலே அவரை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்று அவர் நமக்காக காத்திருக்கிறார், நமக்காக காலம் தாழ்த்துகிறார். ஆனால் நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் பேரில் நாம் எப்படி இருக்கிறோம்? இதே 2 மத்தேயு எழுதின சுவிசேஷம்
25ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தாலந்தை கொடுத்த ஒரு ஊழியக்காரன், 5 தாலந்தை கொடுத்த ஒரு ஊழியக்காரன், 1 தாலந்தை கொடுத்த ஊழியக்காரன். எஜமான் கணக்கு கேட்கும்போது அவருடைய நிலைமைகளை பாருங்கள். இதை போலத்தான் தாலந்து என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் நினைத்து பாருங்கள். நாம் ஒரு குழந்தை வைத்திருக்கிறோம், 2 குழந்தைகளை வைத்திருக்கிறோம். கணவன் மனைவியாக நாங்கள் 5 பேராக குடும்பம் நடத்துகிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட தாலந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் என்ன கணக்கு கொடுக்க போகிறோம்? அவருடைய வருகையின் காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இயேசுவுக்காக நாம் என்ன செய்ய காத்திருக்கிறோம்? சீக்கிரம் வரப்போகிறார். ஏன்னா நான் பாடிய அந்த பாடலில் இன்னொரு வகையை பார்த்தீங்கன்னா 5 கண்டம் தனியில் ஆளும் ஆட்சியாகவும் அற்றுப்போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ பார்க்கிங்கன்னா வரப்போகிற காலங்களிலே ஒரே உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழே வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கில்லை. காலங்களெல்லாம் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய வருகை சமீபமாக இருப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்க விதத்திலே இப்பொழுது நாம் சென்னையிலே மழை பெய்த பொழுது நாம் சிரித்தோம். ஏன்னா அங்கே கொட்டிய மழை, மக்கள் வீடுகளை விட்டு வெளியிலே வந்து வீடுகளை இழந்து நிற்பதெல்லாம் டிவியிலே அதிலையும் பார்த்தோம். அதே மழை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வரும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்கும்னு யாருமே நினைக்கல. நம்ம அதே போல் மழையை நம்ம சந்தித்தோம். பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க 1992ஆம் வருடத்தில் இப்படி ஒரு மழை பெய்துச்சு. ஆனால் சுமார் 30 வருஷங்களுக்கு பிறகு இப்படி ஒரு மழை வந்திருக்கு. ஆனால் அப்பவும் பெய்த மழை கூட இப்படி இல்லை. இப்போ பெய்த மழையினால் சேதங்கள் அதிகம். யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதற்கு நாம் எவ்வளோதான் பணத்தை சேர்ந்தாலும் சரி, எவ்வளோதான் ஆஸ்திகளை சேர்த்திருந்தாலும் சரி, அவை ஒன்றும் நம்மை காப்பாற்றப் போவதில்லை. தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் பேரில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு என்பது சற்று யோசித்து பாருங்கள். சகேயு சொல்கிறான், நான் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய வீட்டுக்கு போய் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது சொல். நம்முடைய வீட்டிற்கு ஆண்டவர் வர வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய வருகைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? எப்படி காத்து கொண்டு அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறோம்? அவருக்காக அவர் வந்து ஒரு நாள் இயேசு வருவார், ஒரே ஒரு கேள்வியை கேட்பார் என்று நான் முதல்ல ஆரம்பித்தேன். அவர் வேறு எதையும் கேட்க மாட்டார். நீ எனக்காக என்னப்பா செய்து அவன் கணக்கை கொடுனா, ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இடம் பெற்றிருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்திருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட தாலந்துகளை நாம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா? அவருக்கு கணக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அவரை எதிர்கொண்டு அழைக்க ஜோசுவா டிவி அன்பர்கள் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நாள் இயேசு வருவார். இந்த நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே சந்தித்து மகிழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நிச்சயம் நமக்கு பலன் தருவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல தேவன் கொடுத்த பிரதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட அவரை துதிப்போம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி அவர் பாதத்திலே காத்திருப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தீக்கிரம் அப்பா. உடைய அடியான் மூலமாக உடைய வருகையை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லும்படியான கிருபை தந்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை அநேகருடைய உள்ளங்களிலே ஆண்டவரே நீர் பேசும்படியாக, நீர் வரும்பொழுது ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே எதிர்கொண்டு அழைக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் கொடுத்த தாளந்துகளை உண்மையாக உமக்கு பயந்து பயன்படுத்திட நீர் கிருபைதாரும் ஆசீர்வதியும். நல்ல சுக பலன் ஜீவனை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டுக் கொடும். உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.